சரி, 1 கொரிந்தியர் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அடியார் இந்த கொரிந்திய சபைக்கு அவர் இந்த இயேசுவின் இரத்தத்தை குறித்தும் இயேசுவினுடைய கிறிஸ்துவினுடைய போஜனத்தை குறித்தும் திருவிருந்தை பற்றியும் அங்கு சொல்லி எழுதுகிறதா என்னவென்று சொன்னால், 25வது வசனத்துல போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது என்ன இரத்தம் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கையின் இரத்தம், புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சபை மக்களாகிய நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உடன்படிக்கை ஏதோ ஒரு மாம்சம், மிருகத்துடைய மாம்சத்திலே வந்த ஒரு உடன்படிக்கை அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டதாக உடன்படிக்கை. நமக்கும் ஆண்டவருக்கும், ஆண்டவரால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் சபை. நம்ம எல்லாரும் புதிய ஏற்பாட்டின் சபை என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த நாளிலே கூட புதிய உடன்படிக்கையின் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட அந்த இரத்தத்தினிடத்தில் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமென். அதை குறித்து யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 53வது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ திருவிருந்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த இரத்தத்தை குறித்து நாம் ஆண்டவர் சொல்லுகிற வேலையில மாம்சத்தையும் இரத்தத்தையும் நம்ம பானம் பண்ண வேண்டும், புசிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படி நமக்கு செய்தால் நமக்குள்ள என்ன இருந்து ஜீவன் உண்டு. 54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நமக்கு என்ன உண்டு? ஐக்கியம் வர வேண்டும். ஆமென். ஆகவேதான் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சபைகளே திருவிருந்து ஆராதனை நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிய பிள்ளைகளே, ஏன் அப்படி செய்யணும்? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நான் வருமளவும் நாம் திருவிருந்து ஆராதனை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது விலை மதிக்க முடியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தத்தை குறித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு என்ன ஜீவன் உண்டு? நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். துரிய பிள்ளைகளே, இதுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்து நித்திய ஜீவனை அவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். 2வது என்ன நடக்குன்னா, கடைசி நாளிலே நான் எழுப்புவேன். 2 காரியம் நடக்குது. துரிய பிள்ளைகள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மரித்து இந்த மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக நாம போனாலும் சரி, ஆண்டவருடைய வருகை உண்டு. அவருடைய வருகையில நம்மை அவர் இந்த சரீரத்தை என்ன செய்வாரு? மறுரூபப்படுத்துவார். அவர் நம்மளை எழுப்புவார். அதுதான் உயிர்த்தெழுதலின் சரீரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
பாருங்க அடுத்த வசனத்துல, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நல்ல ஒரு ஐக்கியத்தை நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு, அவரோடு கூட நம்ம சமாதானமா இருப்பதற்கு தேவன் இந்த பெரிய அபிஷேகத்தையும் அழைப்பையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும், பிதாவாகிய தேவனோடு கூட இருக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அதுக்காக தான் நம்முடைய தேவன் நமக்கென்று ஒரு ஆலயத்தை தேவன் நமக்கு தந்து, அந்த ஆலயத்தில் எல்லா ஜனங்களும் வாரந்தோறும் வந்து கூடி தேவனுடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவர் சமூகத்துல ஜபம் செய்ய ஏறெடுக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய தேவன் நமக்கு என்று ஒரு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது புதிய சபைக்கு புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. ஆமென். இந்த இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அதாவது ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்திலே நம்ம வாசித்திருக்கிறோம். பாருங்கள், இந்த வெளியேற பெற்ற இரத்தத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்க, சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்களா. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் பாருங்க, தம்முடைய ஜனங்களுக்காக அவர் பண்ணின உடன்படிக்கை சாதாரண உடன்படிக்கை அல்ல. தம்முடைய ஜனங்களுக்காக அவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமானது சாதாரண வாக்குத்தத்தங்கள் அல்ல, அது ஜீவனுள்ள வாக்குத்தத்தம். நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லிய அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நித்திய நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? நான் மரித்தாலும் எனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் அவரோடு கூட பிழைப்பேன் என்கிறதான நித்திய காலமாக தேவனோடு கூட நான் வாசம் செய்வேன் என்கிறதான நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சகரியா 9:11வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஜனங்களோடு கூட அவர் பண்ணுகிற உடன்படிக்கை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய உடன்படிக்கையின் அந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று நம்ம பார்த்தோம் அல்லவா? இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு விடுதலை வாங்கி தருகிறார். அநேக ஜனங்கள் பாருங்க, கட்டப்பட்ட நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. சுகம் இல்லாம, சமாதானம் இல்லாம, ஒரு விடுதலை இல்லாம, பாவத்திற்கு அடிமையாக, சாபத்திற்கு அடிமைகளாக இன்றைக்கு இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. உண்மையான தெய்வீகமான ஒரு விடுதலை இல்லாம இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில கட்டப்பட்டிருக்கிறவர்களாய் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆக மொத்தமுடைய வாழ்க்கையில விடுதலை என்பதே இல்லை, சுதந்திரம் என்பதே இல்லை, மகிழ்ச்சி என்பதே இல்லாம இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. இது எப்படி ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொன்னால், இது இந்த விடுதலை எப்படி எதன் மூலியமாய் கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேறுபட்ட ரத்தம் உங்களுக்காக நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே நமக்கு விடுதலையை தேவன் தருகிறார். அந்த ரத்தத்தை எதற்காக சிந்தினார் தெரியுமா? நமக்காக தேவன் சிந்தினார். ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை யாரெல்லாம் அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, அந்த ரத்தத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு வருகிறார்களோ, அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த விடுதலை தேவன் தருகிறார். ஆமென். ஒரு சமுத்திரம் சொருங்கி இன்னொரு சமுத்திரம் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் சொல்ற, உனக்கு நான் செய்வது என்னவென்ற, தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருக்கிற உன்னுடைய ஏதோ ஒரு விஷயத்துல
அடைப்பட்டிருக்கிறாங்க. அடைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் வெளியில வராதபடிக்கு அவர்களை சுற்றிலும் ஒரு இருள் அவங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் அவங்களை மூடி கொண்டிருக்கிறது. அந்த முக்காட்டை ஆண்டவராகிய தேவன் நீக்கி போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை தேவன் துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டுன்னா விடுதலை. அல்லேலூயா. ரத்தத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து யாத்திராகமம் புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 28ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதுல எழுதப்பட்டிருக்கிறதான மிக ஆசீர்வாதமான காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஒரு பலிப்பிடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிப்பிடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். ஆமென். மோசே சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. இந்த ரத்தத்திலே கிடைக்கிற அந்த உடன்படிக்கை என்னைக்குமே மாறாததுங்க. அல்லேலூயா. மாறாத உடன்படிக்கை. இதுதான் பவுல் சொல்லும் போது இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்றாரு. இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. எப்படி என்று சொன்னா, ஒரு பலிப்பிடத்தை கட்ட சொல்றாரு. 12 அந்த தூண்களை, இந்த 12 கற்களை கொண்டு வர 12 கோத்திரம் வாலிபர்களை அனுப்புறாரு. சர்வாங்க தகன பலிகளை, காளைகளை பலிடுறாங்க. அந்த காளையினுடைய ரத்தத்தை எடுக்கிறாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து 2 பாதியா பிரிக்கிறாங்க. ஒரு பாதி பலிப்பிடத்தின் மேல தெளிக்கணும். ஒரு பாதி என்ன செய்யணும்? பலிப்பிடத்தின் மேல தெளிக்கணும். இன்னொரு பாதி யார் மேல தெளிக்கணும்? ஜனங்கள் மேல தெளிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரத்தமானது நமக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை. பாருங்க, 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை எங்க தெளிக்கணும்? பலிப்பிடம் சுத்தமாகணுங்க. ஆமென் சொல்லுங்க. பலிப்பிடம் செய்யணும், சுத்தமாகும். நான் நின்று கொண்டிருக்கிற இடம் தான் அந்த பலிப்பிடம். அல்லேலூயா. இந்த பலிப்பிடத்தின் மேல என்ன உண்டு? இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்க தெளிக்கப்பட்டிருக்கு. ஜனங்க கீழே இருந்து மேல வரைக்கும் திரை இருந்துச்சுங்க. அந்த திரை இன்றைக்கு கிழிக்கப்பட்டது. அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம் செல்ல வேண்டிய இந்த பலிப்பிடத்துல இன்றைக்கு எல்லா மக்களும் பார்க்கும்படியாக அல்லது பிரவேசிக்கும்படியாக இந்த தைரியத்தை கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தங்க. இந்த தைரியத்தை கொடுத்தது யாருடைய ரத்தம்? காளை, வெள்ளாட்டுக்கடா, ஆடு, புறா மற்றும் விலங்குடைய ரத்தம் எவ்வளோ சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் சிந்தப்பட்டது ஜனங்களுடைய பாவம்லாம் என்ன பண்ண மன்னிப்பு உண்டாகும். ஆசாரியன் ஜோம் பண்ணுவாரு, தலைமையில கையை வச்சு ஜோம் பண்ணுவார், தண்ணி தெளிக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவங்க வரவே முடியாது, பார்க்கவே முடியாது, நுழையவே முடியாது. ஆசாரியன் தான் என்ன செய்ய முடியும்? அங்கே பிரவேசிக்க முடியும். இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட ரத்தமானது கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்டிருக்கும் போது அந்த தேவாலயத்துடைய திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் என்ன செய்யப்பட்டது? அதை கிழித்து நம்முடைய தேவன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு, அல்லது ஒரு அனுமதி, உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பலிப்பிடத்துல
ஆண்டவர் தெளிக்க சொன்னாரு. 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து. அப்படின்னா என்ன தெரியுமா? உங்க கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமம். சகோதரர் படிச்சார்ல, சாம் பிரதர் இங்க இந்த சங்கீத பகுதியை வாசித்தார்ல, அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ஜனங்கள் சபை நடுவே வேத புஸ்தகத்தை புஸ்தக சுருளில் இருக்கக்கூடியதான அதிகாரங்கள் என்ன செய்வாங்களாம்? வாசிப்பார்கள். அது மோசே ஆண்டவர் கொடுத்ததான கட்டளை. அந்த கட்டளைகளை வாசிப்பார்கள். பாருங்க, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தார்கள். வாசிக்கணும். வேதத்தை வேதாகமத்தை என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுடைய காதுகள் கேட்க வாசிக்க வேண்டும். ஏன்னா ஜனங்க கிட்ட வேதாகமம் இல்லை. ஜனங்க கிட்ட என்ன இல்லை? வேதாகமும் இல்லை. யாருகிட்ட தான் இருக்கும்? ஆசாரியன்கிட்ட மாத்திரம்தான் அந்த சட்ட புத்தகம் இருக்கும், அந்த வேத புத்தகம் இருக்கும். ஜனங்க கையில அப்பெல்லாம் வேத புத்தகமே கிடையாது. அதனால எங்க அவங்க வேதத்தை கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலயத்திலே அமர்ந்து உட்கார்ந்து அல்லது எழுந்து ஆசாரி என்ன செய்வாரு? வாசிப்பார். வாசிக்கப்படும் போதுதான் அந்த ஜனங்க அந்த வசனத்தை கேட்பாங்க. துடைய பிள்ளைகளை அப்படிதான் ஆதி முதல் கொண்டு இருந்தது. ஆனா ஆண்டவுடைய பெரிய கிருபையில என்னன்னா, இன்னைக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த ஒரே புஸ்தகமாக எல்லாருடைய கையில இந்த வேத புத்தகம் இருக்கிறது. நீங்க எங்க வேணா வாசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். துடைய பிள்ளைகளே, தேவாலயத்திலே மாத்திரம் வாசிக்கப்பட வேண்டிய அந்த வேத புத்தகம் உங்க வீட்டுல வந்திருக்குதுன்னு சொன்னா, நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வேத புத்தகத்துடைய அருமை தெரியாதபடிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வாரத்திற்கு ஒரு முறை மாத்திரம் வேதத்தை எடுக்கிறவளாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வேத புத்தகத்தை நம்ம கையில ஏந்தி கொண்டு வரக்கூடியவளாக இருக்கக்கூடாது. தினந்தோறும் அந்த வேத புத்தகம் ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் என்ன செய்யணும்? நீங்க வீட்டுல வாசிக்கணும், ஆலயத்தில வாசிக்கணும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, அந்த வேத புத்தகத்தை இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வேத புஸ்தகத்தை அவங்க எடுத்து வாசிக்கிற வேலையில அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றாங்க. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படியில நாங்க செய்வோம், நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று அவங்க சொன்ன மாத்திரத்திலே மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல தெளிக்கிறார். ஆமென். ரத்தத்தை எடுத்து யார் மேல தெளிக்கிறாரு? ஜனங்களின் மேல அந்த ரத்தமானது தெளிக்கப்படுகிறது. அப்பதான் இன்னைக்கு சொல்ல வேதத்துல என்ன? தெளிக்கப்படுகிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் என்ன ரத்தம்? எந்த ரத்தத்தில் நம்ம வந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய தெளிக்கப்பட்ட அந்த ரத்தம் இன்றைக்கு உங்க மேல ஒரு அடையாளமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இந்த ரத்தமானது இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நமக்கு பெற்று தருகிறது. ஆகவேதான் மோசே சொல்லும் போது, கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை என் ரத்தம் இதுவே. ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய இது உணர்வுபூர்வமான விலைமதிக்க முடியாத ஒரு பெரிய ஐக்கியம். இயேசு மணவாளன், நம்ம மணவாட்டி. ஆகவே ஆண்டவர் வருகிற வரைக்கும் இந்த பந்திகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? திருவந்த நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை நீங்க வாசிங்க. யாத்திராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. யாத்திராகமம் இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரை நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியே தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியே புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களா இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவருடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியே தெரிந்து கொள்ளவே. எல்லாரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி. ஆமென். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி. ஒரு குடும்பம் இருக்கீங்களா? இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி,
இது என்ன ஆட்டுக்குட்டி சொன்னா? பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பஸ்கா, இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த ரத்தத்தை ஒரு அடையாளமாக சொல்றார். 5ஆம் வசனத்திலே, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளமா இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலை மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரைகளோடும் அதை புசிக்க கடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டி அது அடிக்கிறாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து ஆண்டவர் எங்க தெளிக்க சொல்றாரு? வீட்டு வாசல் நிலைக்கால். 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலை மேல் சட்டத்திலும் தெளிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு பெரிய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆவது வசனத்திலே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அன்று ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவனங்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ராத்திரியில என்ன செய்வேன்? எகிப்து தேசம் முழுவதும் மனிதர் மிருக ஜீவங்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை அதம் பண்ணுவேன், முதற் பேரானவைகளை அழிப்பேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுங்க. நானே கர்த்தர், என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 13ஆவது வசனத்தில் இருக்கு. அடுத்து, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தம் என்னங்க? அடையாளம். அடையாளம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ரத்தத்திலே நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய வீட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே உங்களை பாதுகாக்க முடியும். வேற யாருமே உங்களை பாதுகாக்கவே முடியாது. ஒருவராலும் உங்களை காப்பாற்றவே முடியாது. இந்த ரத்தம் தான் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைக்கும், எல்லா வாதைகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும் இன்றைக்கு நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அதை விலை மதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் இன்றைக்கு நம்ம ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு, உங்களுடைய உடைமைகளை பாதுகாக்கிறது, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது, உங்களுடைய கணவரை பாதுகாக்கிறது, உன் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்பு எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது, உங்க வீட்டு மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டு நிலக்கால் மேற்சட்டம் 2 சட்டங்களிலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தமானது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இன்னைக்கு வெளியில் இருக்கிறதான, வெளியிலே நடமாடுகிற கொள்ளை நோய்கள், மத்தியானத்திலே பாழாக்கக்கூடிய சங்காரத்திற்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் நீங்கள் பயப்படாது இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பயங்கரங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வாதைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை காரியத்திற்கும் இந்த ரத்தமானது உங்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறது. ஆகவேதான் விசுவாசிகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தண்ணீரை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதை நீங்க கைகளை வைத்து ஜெபித்து உங்களுடைய வீடுகளில நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை இயேசுவின் ரத்தமாக நீங்கள் தெளிக்க வேண்டும். வியாதியா இருக்கிறாங்களா? அவங்க மேல தெளிங்க. பலவீனமா இருக்கிறாங்களா? அவங்க மேல தெளிங்க. தைரியமா இருக்கிறாங்களா?
பயத்தோடு கூட இருக்கிறாங்களா, அவங்க மேல ரத்தத்தை தெளிங்க. இன்றைக்கு போராட்டம் உபத்திரம் இருக்கிறதா, பயங்கரங்கள் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து ரத்தம் இன்றைக்கு அடையாளமாக இருக்கிறதே. சங்கார தூதன் இன்றைக்கு வருகிறானே, இன்றைக்கு சங்கரிக்கும்படியாக, சரீரத்தை கொல்லும்படியாக, ஆத்துமாவை அழிக்கும்படியாக வரக்கூடிய எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட ரத்தம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பில்லி சூரிய மந்திர கட்டுகள், எத்தனையோ தந்திரங்கள் உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டங்களை எப்படி ஜெயிப்பது என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை உங்க வீட்டின் மேல் இருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு பொல்லாத மனுஷனும் உங்க வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. அழிவு நாச மோசங்கள் உங்க வீட்டுக்குள்ளே வர முடியாது. எத்தனையோ விதமான மந்திரங்கள் இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது உங்க வீட்டின் மேல இருக்கிறது. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்க ரத்தத்தை அந்த வீட்டு வாசல்களிலே தெளிங்க. வீட்டு வாசல்களிலே ஒரு அடையாளமாக இருக்கட்டும். நான் அதம் பண்ணுவேன், மக்களை அதம் பண்ணுவேன், முதற் பேரானவைகளை அழிப்பேன், நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க 22வது வசனம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணில் இருக்கும் ரத்தத்திலே தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைத்தால் மேற்சட்டத்திலும் வாசல் நிலக்கால் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒருவர் வீட்டு வாசலை விட்டு நீங்கள் புறப்பட வேண்டாம். ஏன்? கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். அல்லேலூயா. இதுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், இஸ்ரேல், அமெரிக்கா, கத்தார், பஹ்ரைன், அங்க இருக்கக்கூடிய குவைத்து, துபாய், பஹ்ரைன் சுற்று வட்டாரங்கள் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. என்ன ஒரு அங்க ஒரு ஒரு எச்சரிப்பு வருதுன்னா, யாரும் வீட்டு வெளியே வராதீங்க, யாரும் என்ன செய்யாதீங்க, வெளியே வராதீங்க, யாரும் வெளியே வரக்கூடாது. ஏன்னா வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிற, என்ன நடக்குன்னு தெரியாது. வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை, எதுவுமே பாதுகாப்பு சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு நான் தாழ்மையா சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் உங்களை பாதுகாக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேல ஒரு அடையாளத்தை ஆண்டு வச்சிருக்காருங்க. உங்க மேல ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. இசைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் போது அவங்க நெற்றிகளில ஒரு அடையாளத்தை போடு என்று ஆண்டவர் சொல்றார். அவன் நெற்றியில ஒரு அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஜெபிக்கிற மனிதனுக்கு ஒரு அடையாளம், பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம், பாவத்திற்கு பயந்து தீமைக்கு விலகி கர்த்தருடைய சமூகத்தில் தஞ்சம் அடைகிற அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அடையாளம் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் ஒரு தகுதி. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த ஒரு வசனம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதே யாத்திராகமம் 22, 23 மாத்திரம் இல்ல, அங்க 29 எழுதப்பட்டிருக்கிறது. நடுராத்திரியிலே சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்திலே இருந்த முதற்பெண் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையற்றையும் கர்த்தர் அழித்தார். அப்போது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தில் யாவரும் ராத்திரியில எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிட்டு, சாவில்லாத ஒரு வீடும் இல்லைங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தம் இஸ்ரவேல் மக்கள் மெத்தியிலே அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதாக இருந்தது. ஒரு சேதாரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஆனா எதிரிகள் அந்த எகிப்தில் இருந்த அத்தனை வீடுகளிலும் மகா கூக்குரல், அழுகையின் சத்தம் உண்டாயிருந்தது. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய பட்சத்துல இருந்தால் எல்லா தீமைக்கு விலக்கி கர்த்தருடைய ரத்தம் நம்மளை பாதுகாக்கும். பாதுகாக்கிற ரத்தத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக 1 யோவான் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன கொடுக்கன்னா ஒரு பரிசுத்தத்தை நமக்கு பெற்று தருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் நமக்கு வேண்டும். பரிசுத்தம் தான் நமக்கு வேண்டும். ஏன்னு சொன்ன நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய தேவனை தரிசிப்பதற்கு நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருந்தாதான் தேவனை தரிசிக்க முடியும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று எழுதுகிறது. பிள்ளைகளே, ஆகவேதான் ஜனங்களை அவர் என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்கணும்? ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆகவே நாம் ஏனோ தானே என்று சொல்லி வாழாதபடிக்கு நாம் இன்றைக்கு ஒரு பயபக்தியோடு கூட நம்ம ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி ஆகி நாம் வாழலாம் என்று சொல்லி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறீர்களோ அவங்களோடு தான் கர்த்தர் இருப்பார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆகவே நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும் அப்பா. அன்றாட நாம் காலையில எழுந்தவுடனே நாம் ஜெபிக்கும். அதே போல ராத்திரி நம்ம படுக்கையில போகும்போது கூட நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, நித்திரைக்கு போவதற்கு முன்பாக நம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஜெபிக்கணும். கர்த்தாவே, என்னை கழுவும் அப்பா. என் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருக்கு நான் படைக்கிறேன். என்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனம் கூட அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9:14. கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சிய சத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு எவ்வளவோ நிச்சயமாக இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய மனசாட்சியே சத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்னொரு வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் புத்தகம், வெளிப்படுத்தல்ல 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும். பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு தகுதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம கழுவும் போது நமக்கு ஒரு பரிசுத்தம் கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அந்த ரத்தத்தின் மூலமாக எவ்வளவு ஒரு மேன்மை நமக்கு ஆண்டவர் பெற்று தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய உயர்வை நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை கவனித்து பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பது. நீங்களும் நானும் யாருங்க? ராஜாக்களும் ஆசாரிகளுமாகி இருக்கிறோம். அதை குறித்து பேதுரு சொல்றாரு. வாசித்து பாருங்க. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த
ஜனம். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? அல்லேலூயா. நம்மெல்லாம் யாருங்க? அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அடுத்தது பரிசுத்த ஜாதி. நம்ம பரிசுத்த ஜாதி என்று எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு மேன்மையாக தேவன் நம்மளை வச்சிருக்காரு பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசித்து பாருங்களேன். எபிரேயர் 13:12. அந்தபடி இயேசுவும் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம்படியாக நகர வாசலுக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க எல்லாரும். இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை நகர வாசலுக்கு புறம்பே அந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்கெல்லாம் சிந்தப்பட்டது என்பதை குறித்து வேதத்தை வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே நமக்காக அவரை ஜெபம் பண்ணும் போது அவருடைய ஜெபத்தினுடைய அந்த பாரம் இருக்கு பார்த்தீங்க, வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வையானது பெருந்துளிகளாக கீழே விழும்போது ரத்த துளிகளாக கீழே விழுகிறதுங்க. அவ்வளவு பெரிய ரத்தம் நமக்காக அங்கே சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே ரத்தம் சிந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களை பரிசுத்தம் செய்ய வேண்டும், பரிசுத்தம் செய்ய வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்னொரு அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு சிலது மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பாருங்க, இது என்ன பேசுகிறது? இயேசு கிறிஸ்து ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. இது அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. ஆபேலின் ரத்தத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சம்பந்தப்படுத்தி அவள் எங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளி. கொலை செய்யறது பாவங்க. ஆண்டவர் சட்டத்தையே கொண்டு வந்தார், கொலை செய்யாதிருப்பாயாக. இது கட்டளை, 10 கற்பனையில கட்டளைகள்ல இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆனால் இந்த காயின் என்ன செய்தான்? தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் மேல பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து அவனை ரகசியமாக நன்றாக பேசி பாருங்க, அவன் அப்படியே அன்பா பேசுகிறது போல மாயமலம் பண்ணி வெளியே கொண்டு வந்து அவனை கொலை செய்து போட்டான். புதிய பிள்ளைகளே, இன்னைக்கு நன்றாய் பேசி தனியாக கொண்டு வந்து கொலை செய்கிறது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய வஞ்சகம். இதெல்லாம் வந்து ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. யாருக்கும் தெரியாதுன்னு அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவன் இருக்கும்போது 9ஆம் வசனத்திலே கர்த்தர் கூப்பிடுறாரு, காயினே, காயினே, உன் சகோதரனாகிய ஆபேல். கேட்கிறாரா இல்லையா? விசாரிக்கிறாரா இல்லையா? துடிய பிள்ளைகள், நாம் செய்கிற அந்த பாவம் அநியாயம் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் குறித்து நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறாரு. துடிய பிள்ளைகளே, அதற்கு அவன், நான் அறியேன், உன் சகோதரனுக்கு, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. இடத்துல கேட்கிற, நானே காவலாளியா அவனுக்கு, அவன் கூட இருக்கிறதுக்கு, அவனை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்ற? அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின்
சத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடு. இதுதான் அங்க பயன் பண்ணி எபிரேயர்ல சொல்லுகிறார். ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசுது, அவன் செத்த பிறகும் பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மறிச்சிட்டாரு, ரத்தம் பூமியில சிந்தப்பட்டிருக்கிறது. எப்படி செத்தாருன்னு சொல்லிட்டு அவனுடைய குடும்பத்தாருக்கு, தாய் தகப்பனுக்கு தெரியாது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவன் கொண்டு போட்டு விட்டான். இந்த ரத்தம் கர்த்தரோட பேசுது. என்ன பேசுகிறது சொன்ன, ஆண்டவரே, என் சகோதரன் என்னை ரகசியமாய் பேசிக்கொண்டு என்னை கொண்டு போட்டு விட்டான். எனக்கு நியாயம் செய்யணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், என் சகோதரனை நீங்க விசாரிக்கணும், நான் மரித்து போய்விட்டேன், எனக்கு நீங்க தான் இதாக நியாயம் செய்யணும் என்று சொல்லி ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவர்கிட்ட நியாயம் கேட்கிறது. எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு எப்படி ஆகிலும் எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க, சகோதரனை கொண்டு போட்டு விட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பேசுகிறது என்று சொன்னால், அவரையும் அடித்தார்கள், அவரையும் என்ன செய்தாங்க, சிலுவையிலே ஆணிகளால் அடித்து சிலுவையிலே தொங்கவிட்டு. ஆண்டவருடைய ரத்தம் பேசுகிறது என்ன தெரியுமா? பிதாவே, இவர்கள் தாங்கள் என்னது செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தமும் பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் நியாயம் கேட்கிறது. ஆபேலின் ரத்தம் தான் சகோதரனிடத்திலே கொலை செய்து விட்டான் என்று அங்கே சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? பிதாவே, இவர்களை மன்னியும், பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த இடத்துல எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப 25ல பாத்தீங்கன்னா, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருக்கிற பேசுகிறவை நாம் விட்டு விலகி எப்படி தப்பிப்போம். நிறைய பேர் ஆண்டுடைய சத்தத்தை அசட்டை செய்யறாங்க என்று 26ல எழுதப்பட்டு, அவருடைய சத்தம் அப்போது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் இல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பழி வாங்குகிறதான ஒரு ரத்தம், இன்னைக்கு ஆபேலின் ரத்தம் என்ன செய்கிறது? ஆண்டவர்கிட்ட தன் சகோதரனை விசாரிக்க சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்க சொல்லுகிறது, நியாயம் கேட்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஜனங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த மகளை மன்னியும், இந்த மகனை மன்னியும் என்று சொல்லி நமக்காக இரவும் பகலும் கர்த்தர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளே பரிந்து பேசக்கூடிய ரத்தமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே நமக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:7 13வது வசனம் 17ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திர கொலோசியர் 1:26 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வேறப்பட்ட ரத்தத்திலே நமக்கு சமாதானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே நமக்கு என்ன உண்டு தெரியுமா? ஒரு சபையில ஒரு ஐக்கியம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவின் நேரப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இந்த ரத்தத்தினாலே பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். விடுதலை இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், பரிசுத்தத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார்,
நமக்கு தைரியம் கொடுக்கிறது, நமக்கு சபையை கொடுக்கிறது, சேஷமாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, உங்க வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. உடைய குறைகள், உடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க சுவாமி என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போதே கர்த்தர் பெரியவராய் இருந்து அந்த சமூகத்தை ஒரு நிமிடம் யாராவது ஒப்பு கொடுத்து